இளைஞர் சமுதாயமே உன் வாழ்வை திருத்திக்கொள். இளைஞர் சமுதாயம் சீரழிந்து போவதற்கு முக்கிய காரணம் தவறுதான். அந்த தவறு சிந்தனையில் தொடங்கி வெளிப்படையாக நம்மை செய்ய தூண்டுகின்றது. போதை வஸ்துக்களில் தொடங்கி வேதனை வரும் வரை செய்கின்ற செயல்களும் தவறுதான். வேதனை வந்த பின் ஏனெந்த தவறை செய்தேன் என சொல்பவர்கள் பல நூறு பேர். சிலர் மற்றவர்கள் செய்கிறார்கள், நாமும் செய்தால் என்ன என்று சிந்திக்கிறார்கள். இந்த சிந்தனை அனுபவம் கடந்த பின் புரியாத புதிர் போல் யோசிக்கின்றார்கள். தவறுகள் செய்பவர்கள் பல ஆயிரம் பேர், ஆனால் அதை திருத்திக் கொள்பவர்கள் சில நூறு பேர். அன்னை அன்பில் திருந்தாத தவறு, தந்தை கண்டிப்பில் போகாத தவறு, ஆசான் படிப்பில் திருத்திக் கொள்ளாத தவறும், பிறர் சொல்லும் அனுபவத்தை கேளாமல் செய்யும் தவறும் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லாது. கண்களில் தொடங்கும் பாவமே உச்சகட்ட தவறுகளுக்குள் விழுத்துகின்றன. இவ்வாறு தவறுகளை சொல்லிக்கொண்டு போனால் பல நூறு உண்டு. அதாவது போதை வஸ்துக்களும் தவறுதான், களியாட்டங்களும் தவறுதான், பகை விரோதமும் தவறுதான், கொலைவரியும் தவறுதான், சிலை வழிபாடும் தவறுதான், பெருமை கொள்வதும் தவறுதான், பொறாமை கொள்வதும் தவறுதான், லஞ்சம் வாங்குவதும் தவறுதான், வட்டி வாங்குவதும் தவறுதான். இவ்வாறான பல தவறுகள் தான் நம் வாழ்வில் பல வேதனைகளை உண்டு பண்ணுகின்றது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என சொல்லும் பழமொழியைப் போலவே வாலிப பருவத்தில் செய்யும் தவறு மரணம் நிகழும் வரை நம்மை செய்ய தூண்டுகின்றது. மரணத்தின் பின்பும் நரகம் என்னும் ஆக்கினைக்கு கொண்டு செல்ல தூண்டுகின்ற காரணமும் தவறுதான். இந்த தவறை செய்ய வைப்பது பிசாசு என்னும் எதிராளிதான். ஆதாமேவாள் வஞ்சிக்கப்பட்டதும் தவறுதான். நோவா காலத்தில் வெள்ளத்தால் ஜனங்கள் அழிக்கப்பட்டதும் உணர்வில்லாமல் இருந்த தவறுதான். சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டதும் பாவ அருவருப்புகளான தவறுதான். நாம் செய்யும் மறைவான பாவங்களும் தவறுதான். இவ்வாறான தவறான பாவங்களில் இருந்து விலகத்தான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார் நமக்காக. தவறுகளை வெற்றி கொண்டது இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவால் தான். அதனால் தான் அவரை புதிய ஆதாமாக அழைக்கின்றோம். பிசாசின் வஞ்சகமான செயல்களை இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டது போல் அவரின் நாமத்தினால் நாமும் வெற்றி கொள்வோம். தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள், திருந்தி நடவுங்கள், பிசாசு என்னும் எதிரியை ஜெயித்திடுங்கள். எனவே தவறை தவறென்றும் தெரிந்தும் அந்த தவறை மீண்டும் செய்யும் நபரை விட உலகத்தில் பெரிய முட்டாள் யாரும் இல்லை. தவறுகள் செய்யாமல் இருக்க வேதத்தை கற்று அதன்படி நடப்போம். தவறை திருத்திக் கொண்டு வாழ சில உதாரணம் சொல்லுகின்றேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என சங்கீதம் 119:9 அருமையான விளக்கத்தை கொடுக்கின்றது. அதாவது நாம் செல்லும் பாதைகள் நமக்கு சரியாகத்தான் தெரியும், இறைவனின் பார்வையில் தவறாக காணப்படுகின்றன. நாம் செய்யும் காரியம் அனைத்தும் தவறு என உணர்ந்து கொள்ள வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதனால் தான் நாம் செய்வது தவறு என சிந்திக்கின்றோம். எனவே தவறானதை விட்டு விடுவோம், நலமானதை கடைபிடிப்போம். அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய ஆவியின் கனியினால் நம்மை நிரப்புவோம். இனி நலமானதை கடைபிடித்து இறைவனோடு ஒப்புரவாகி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். நன்றி.